திருச்சி மாவட்டம் கருமண்டபம் பகுதியில் பெட்டிக்கடையில் பணம் கேட்டு மிரட்டி அராஜகம் செய்த போதை ஆசாமிகள் இருவர் பணம் தர மறுத்த கடை உரிமையாளரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி மாநகர் கருமண்டத்தை சேர்ந்தவர் கருப்பையா என்கிற ராஜா. இவர் பால் வியாபாரம் செய்து வருவதுடன் அதே பகுதியில் பெட்டி கடையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், ராஜா என்ற இருவரும் இன்று காலை மது போதையில் ராஜாவின் பெட்டி கடைக்கு வந்து பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. ராஜா பணம் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆச்சரியமடைந்த இருவரும் ராஜாவை சாராமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். ரத்த வெள்ளத்துடன் ராஜா அந்த பகுதியில் நின்றிருந்தார். தகவல் இருந்த அவரது மனைவி மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் ராஜாவை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ராஜா கொடுத்த புகாரின் பேரில் கண்டோன்மெண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கார்த்திக், அர்ஜுன் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பணம் கேட்டு மிரட்டி பணம் தராதால் பட்ட பகுதியிலே உடல் பகுதியில் சாராமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, இப்படி வெட்டினானுங்க, இவ்வளவு ரத்தம் போகுது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.